மார்னிங் நம்ம பார்க்க போகிறது வந்து கியர் ஹாப்பிங் மிஷின். இப்போ பிஎல்சி பேஸ்டு கண்ட்ரோல் சர்வோ கண்ட்ரோல் கியர் ஹாப்பிங் மிஷின். இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா மேனுவல் ஆக்சுவலாக வந்து மேனுவலாக பண்ணக்கூடிய இப்போ ப்ராடக்ட்டை கட்டிங் இந்த இதில் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், டைம் கன்சியூம் ஆகும், காஸ்ட் வைஸாகவும் குறைச்சி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபெரஸ் நான் ஃபெரஸ் ரெண்டு இதுவும் பண்ணலாம். இதில் வந்து ஸ்பர் கியர் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய ஸ்பர் கியர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹெலிக்கல் கியர், ஸோ இந்த மாதிரி டைப்பான கியரும் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபெரஸில் வந்து இதுவும், நான் ஃபெரஸில் வந்து பிளாஸ்டிக் கியர்ஸ் இந்த மாதிரி கியர் இந்த மாதிரி கியர் பிளாங்கில் இந்த மாதிரி கியர்ஸும் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா இந்த மாதிரி வரும். ஸோ ரைட்டு லெஃப்ட்டு தான் பேர் ஆகும். ஸோ இதில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது, ரைட்டு லெஃப்ட்டு பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு ரைட் ஹெலிகள் இந்த மாதிரி தான் பேர் பண்ண முடியும். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பேர் பண்ண முடியாது. ஸோ இப்போ லெஃப்ட்டு ரைட்டு தனித்தனியாக பண்ணணும். பிஎல்சி பேசிக் சர்வோ கண்ட்ரோல் யூனிட். இதில் வந்து விஷயம் வந்து ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ண உடனே இந்த யூனிட்டுக்கு வந்துடுது. ஸோ இது வந்து ஃபீடிங் யூனிட். இது வந்து அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணக்கூடியது. சேடில் செட்டோட அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 290 mm மூவ் ஆகும் மேக்ஸிமம். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஹாஃப் ஹெட்டு இதுக்கு பேர். ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து இந்த மில்லிங் கியர் கட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதனுடைய இது வந்து 120 mm வித்து பண்ணிக்கலாம். டயமீட்டர் வந்து 120 mm வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக வந்து இந்த இதை வந்து இது போக வந்து இந்த ஹாஃப் ஹெட்டை வந்து நம்ம திருப்பிக்கலாம். அப் டு வந்து திருப்புறப்போ வந்து இதோட ட்ராவல் வந்து குறைஞ்சிரும். 150 mm வரைக்கும் இது ட்ராவல் ஆகும். ஏன்னா கார் வந்து 40 டிகிரி திருப்புறப்போ வந்து இந்த எட்ஜ் வந்து இதில் இடிக்கும். அதனால் இது 150 தான் நம்ம ட்ராவலுக்கு நம்ம செட் பண்ண முடியும். அதே மாதிரி 15 டிகிரிலேருந்து 45 டிகிரி வரைக்கும் இதில் பண்ணிக்கலாம். அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 150 mm வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ். இது வந்து ஒரு மேண்டல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து இந்த புஷ்ஷஸ் வச்சுருப்போம். அடிஷ்னலாக வந்து இந்த ஹைட்டு, ஸோ இந்த ஹைட்டோட இவ்வளோ ஹைட்டு 300 mm ஹைட்டு வந்து நம்ம வந்து ப்ராடக்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து புஷ்ஷஸ் வச்சுட்டு அடிஷ்னலாக இந்த மாதிரி ப்ராடக்ட் இது வந்து நான் ஃபெரஸில் பிளாஸ்டிக் மெட்டீரியல். இதை வந்து இதில் ஹோல்ட் பண்ணுறோம். ஹோல்ட் பண்ணி ஒரு புஷ்ஷஸ் வச்சு மேலே வந்து நட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடும். ஸோ இந்த ஆர்பரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதில் மூவ் பண்ணியிருக்காங்க. இதை மூவ் பண்ணி இந்த இடத்துல வேணும் அந்த இடத்துல கிளாம்ப் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய மேக்ஸிமம் சைஸ் கியர் மினிமம் நம்பர் ஆஃப் டீத் வந்து 6 டீத் வரைக்கும் இதில் கியர் வெட்டிக்கலாம். அடிஷ்னலாக வந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 290 mm வந்து ட்ராவல் ஆகிக்கிறோம். இது போக இதனுடைய இது வந்து 200 mm வரைக்கும் இதுலேயும் ட்ராவல் பண்ணிக்கலாம். டெப்த் ஆஃப் கட் வந்து 6 mm வரைக்கும் பண்ணிக்கலாம். அதில் பேசர் வந்து கியர் பொறுத்தது. ஸோ இது வந்து இதில் மேக்ஸிமம் மாடல் வந்து 4 மாடல் வரைக்கும் பண்ணிக்கலாம். 4 கியர் மாடல். ஸோ அடுத்து வந்து இதனுடைய மோர் ஸ்டேப்பர் வந்து MT4 வரைக்கும் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹாஃப் கார்பரை பொறுத்த வரைக்கும், ஹாஃப் கட்டரை பொறுத்த வரைக்கும் 120 mm வரைக்கும் மேக்ஸிமம் சைஸும், மேக்ஸிமம் லென்த்து 127 mm வரைக்கும் பிடிச்சிக்கலாம். 6 mm டயமீட்டர் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ போர் சைஸ் வந்து 8 mm வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனல் வந்து ஒர்க் கார்பர் பொறுத்த வரைக்கும் மவுண்டிங் டேப்பர் வந்து MT4 தான் இருக்குது. ஸோ இதனுடைய டேப்பர் வந்து MT4 சீரீஸில் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 490 mm வந்து பிடிச்சிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்பிண்டில் ஸ்பீடப் வரைக்கும் இருக்குது. ஸோ 30 to 150 RPM வரைக்கும் பண்ணிக்கலாம். ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் 11 ஃபீல்டு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபீல்டு இருக்குது. ஸோ மெயின் டிரைவ் பொறுத்த வரைக்கும் 2 kW 3 HP மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரேபிட் இதுக்கு வந்து 1 HP மோட்டார் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது இந்த மிஷினுடைய ஹை ப்ரிசிஷனாக இருக்கும். அடிஷ்னலாக வந்து 0 செட்டப் டிஸ்பிளே டைம் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செட்டப் டயத்துக்குலாம் நமக்கு டைம் டிலே ஜாஸ்தி ஆகும். இது வந்து 0 டிஸ்பிளே ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூஸ் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக வந்து ஸோ இதான் வந்து இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். பொதுவாக வந்து இந்த கட்டரை பொறுத்த வரைக்கும் 2 டைப்பான கட்டர் இருக்குது. டிபி கட்டர்,
மாடுல் கட்டர்னு சொல்லி. டிபி கட்டர் டயமெட்ரிக்கல் பிக்சர் கட்டர். இது வந்து இன்ச் பேஸில் உள்ள கட்டர். மாடுல் கட்டர்ன்றது எம்எம் பேஸில் உள்ள கட்டர். இப்போ நம்மகிட்ட இருக்க அவைலபிலிட்டி கட்டர் இருக்குது நம்மகிட்ட அவைலபிள். அது வந்து எம்எம் கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதுக்காக வந்து 25.4 mm இன்ட்டு 16 டிபி. ஸோ அதை கால்குலேட் பண்ணி போட்டோம்னா 1.587 mm வந்து நம்மளுக்கு வந்து மாடல் கிடைக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கியர் பேங்கை நம்ம பட்டி இதில் வந்து நம்பர் ஆஃப் டீஸை கால்குலேட் பண்ண போகிறோம். பொதுவாக வந்து அவுட்டர் டயமீட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஃப் கட்டர் வந்து நம்ம திருப்புறோம் என்ன ஆங்கிள் வேணும்னு சொல்லி. ஹெலிக்ஸ் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எந்த ஸ்டாண்டர்டும் கிடையாது. ஹெலிக்ஸ் ஆங்கிள் நம்மளோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம 14 டிகிரி வச்சுருக்கோம். 14 டிகிரி வைக்கிறப்ப அடிஷனலாக இன்னொரு இது வந்து கால்குலேட் பண்ணுவோம். காரணம் வந்து கியர் ஆஃப் கட்டரில் வந்து ஒரு ஹெலிக்ஸ் ஆங்கிள் இருக்கும். அது வந்து த்ரெட் பேஸ்டு தான் கட்டர். ஸோ அது வந்து ஒரு 1.5 டிகிரி இருக்கும். அதையும் நம்ம ஆட் பண்ணி பண்ணுறப்போ வந்து இதில் மேலே வந்து இந்த ரீடிங்கில் வந்து மேலே வந்து கிராஜுவேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து 14 + 1.5 டிகிரி ஆட் பண்ணணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்க்குறது காமிச்சிங்கன்னா லைட் பார்த்தீங்கன்னா 14 டிகிரி + 1.5 டிகிரி ஆட் பண்ணியிருப்போம். இது வந்து ரைட் ஹெலிக்ஸ் ஆங்கிளுக்காக பண்ணியிருக்கோம். இதே எந்த இடம் கையை பிச் சர்க்கிள் டயமீட்டரை வச்சு டெப்த் ஆஃப் கட் கண்டுபிடிக்கிறோம். பிச் சர்க்கிள் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு M × Z × ஆங்கிள். ஸோ இது Z வந்து நம்பர் ஆஃப் டீத்து. ஸோ பிச் சர்க்கிள் டயமீட்டர் டிவைட் பை மாடுல் இன்ட்டு ஆங்கிள். ஸோ அது வந்து 41 டிகிரி வருது, 41 டீத் வருது. ஸோ டோட்டல் டெப்த் வந்து 2.15 இன்ட்டு மாடுல். ஸோ 2.15 இன்ட்டு 1.587. ஸோ 3.418 வந்து டெப்த் ஆஃப் கட்டு. இதான் வந்து டெப்த் ஆஃப் கட்டு இருக்கும். இதை ஃபீட் அண்ட் டெப்த் ஆஃப் செட்டிங் போயிடும். போனோடனே ஹோம் மோட் செட்டிங்னு வரும். இதில் வந்து இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் உள்ள பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மேனுவல் ஜாக் மோடுன்னு வரும். ஸோ அந்த டைம் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இந்த சுவிட்சில் வந்து மேன் ஆட்டோன்னு இருக்கும். அதில் மேனுவலாக உள்ளதை பட்டனை ரொட்டேட் பண்ணி இங்கே வச்சுட்டு இந்த டூல் மூவ்மெண்ட் அப்புறமா பொசிஷன் வைக்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியல் நம்ம பொசிஷன் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒர்க் பீஸை வந்து நம்ம வந்து ஒர்க் பீஸை டைப் பண்ணிடுறோம். டைப் பண்ணி முடிச்ச ஒருபாடு ஸோ இந்த இதை சப்போர்ட் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணி முடிச்சிடும். க்ளோஸ் பண்ணி முடிச்ச ஒருபாடு இந்த ஹாஃப் கட்டை வந்து கீழே இறக்கும். அதுக்கு வந்து இந்த ஃபீட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஃபீட் லாப் இருக்குது. இது வந்து கீழே டவுன் பண்ணுறோம். ஸோ டவுன் பண்ணுறப்ப வந்து இது ரொட்டேட் ஆகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிக்கும். இந்த ஒர்க் பீஸும் இந்த ஹாஃப் கட்டரும் வந்து சென்டராக இருக்க மாதிரி பேர் பண்ணி நிப்பாட்டணும். நிப்பாட்டிடும். இப்போ அதுக்கடுத்து வந்து இந்த ரைட் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகுது. இன்னுன்றது இந்த பொசிஷன் அதாவது லெஃப்ட் பொசிஷனுக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இங்கே இண்டிகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே மூவ் ஆகுது. அங்கே பாருங்கள் சார், அங்கே ஸோ வந்து ஸ்கின் டச் ஆகிடுச்சு. ஸ்கின் டச் ஆனவுடனே டேரெக்டாக வந்து ஒர்க் பீஸில் வந்து முட்டிடக்கூடாதுன்றதுக்காக மேலே வந்து இதை வந்து அப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பாருங்கள், முதல்ல சென்டர் பொசிஷன்லேருந்து ஒர்க் பீஸோட சென்டர் பொசிஷன்லேருந்து மேலே வந்து அப் ஆகுது. ஸோ இந்த கட்டர் வந்து டைரெக்டாக ஒர்க் பீஸோட முட்டுறப்ப வந்து ஆஃப் கட்டருக்கு வந்து ப்ரிகாஷன் வேணும், உடஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு ஹைட்டில் தூக்கி நிப்பாட்டிக்கிறோம். ஒரு பொசிஷனில் வந்து நிப்பாட்டிக்கிறோம். ஸோ நிப்பாட்டிட்டு ஸோ இதை பொசிஷன் பண்ணிடுறோம். ஸோ இதான் வந்து நம்ம வந்து செட் பண்ணக்கூடிய மெத்தட் செட்டிங் இருக்குது. டெப்த் செட்டிங் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிடுறோம். ப்ரெஸ் பண்ணோடனே இந்த மாதிரி ஹோம் மோட் செட்டிங் வரும். அதில் வந்து ஃபீட் செட் வந்து 0 பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 0 ஆயிரும். அடுத்து வந்து செட் ஆஃப் செட், இந்த ஆஃப் செட் பண்ணோம் இல்லையா, அதை செட் பண்ணோம்னா இதுவும் 0 ஆயிரும். அடுத்து டெப்த் ஆஃப் கட்டு நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம் 3.418. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணி 3.418 இருக்குது. என்டர் கொடுத்துரும். ஸோ அடுத்து வந்து கிரிப்ஸ் இது வந்து பொசிஷன் வந்து ஒரு -1 டிகிரி வந்து கிளியரன்ஸ்க்காக இருக்கும். இது வந்து எப்படின்னா பெட் பொசிஷன்லேருந்து -10 வெளியில் போய் வரும். காரணம் வந்து கட்டரோட டைரெக்டாக வந்து ஃபோர்ஸில் வந்து முட்டிடக்கூடாதுன்றக்காக -10 கொடுத்துருக்கோம். அதை நம்ம ரெண்டையுமே மாற்றிக்கலாம். -1 -2 வரைக்கும் மாற்றிக்கலாம். இதே மாதிரி -10 15 வரைக்கும் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து இந்த பொசிஷன் முடிச்ச ஒருபாடு இந்த இடத்துல வந்து இதை வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஆட்டோ பொசிஷன் மாற்றிடும். கியர் ரைட் ஹேண்ட் செட்டிங், ஹெலிகல் கியர் லெஃப்ட் ஹேண்ட் செட்டிங். இப்போ நம்ம வந்து
ஹாப் கட்டை வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்டுக்காக தான் திருப்பியிருக்கோம். ஸோ அதனால ரைட் ஹேண்டுக்கு போகிறோம். இன்கேஸ் லெஃப்ட் ஹேண்டாக திருப்பியிருந்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் மோடுக்கு போகணும். ஸ்பர் கியர்னால் ஸ்பர் கியருக்கு போகணும். ஸ்பர் கியரை பொறுத்த வரைக்கும் ஸ்பர் கியர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து கட்டரில் வந்து ஹெலிக்கல் ஆங்கிள் வந்து ஒரு 1.5 டிகிரி இருக்குது. அதை மைனஸ் பண்ணி செட் பண்ணுவோம். இதுதான் ஹெலிக்கல் கியரை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து ஹெலிக்கல் கியர் ரைட் ஹேண்ட் செட்டிங் போயிடும். போனோடனே இந்த மாதிரி வருது. ஹாப் கட் ஆர்பிஎம் வருது 123. நம்பர் ஆஃப் டீத் 41 இருக்குது. ஃபீட் இன் எம்எம் வந்து 2 mm. மாடல் வந்து 1.9, 1.58 வந்து 1.59 வச்சுருக்கோம். ஸோ அடுத்து வந்து ஆங்கிள் வந்து 14 டிகிரி ஆல்ரெடி செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரோக் லென்த் வந்து 35 mm. ஸோ இப்போ இந்த எட்ஜில் இருந்து 35 mm ட்ராவல் ஆகும் ஸ்ட்ரோக் லென்த்து. இப்போ நம்ம இருக்க பொசிஷனில் இருந்து 35 mm கீழே ட்ராவல் ஆகும். ஸோ அதனால் நம்ம அதை கூட்டணும்னாலும் கூட்டிக்கலாம். என்டர் கொடுத்துறோம். என்டர் கொடுத்த உடனே எஸ் கேட்கும். எஸ் கொடுத்துறோம். கொடுத்த உடனே எஸ் கேட்கும். இப்போ வந்து சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணணும். சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு எமர்ஜென்சி பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணணும். புஷ் பண்ணி அப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் பண்ண உடனே சைக்கிள் ஸ்டார்ட், இந்த பட்டனை ஸ்டார்ட் பண்ணிடும். ஸ்டார்ட் பண்ண உடனே இப்போ வந்து பெட்டு வந்து -10 mm ரிலீஃபாக வெளியில் போகுது. -10 போனோடனே இப்போ வந்து சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் உள்ளே வருது. ஃபார்வர்ட் பொசிஷனுக்கு வருது. பெட் வந்து ஃபார்வர்ட் பொசிஷனுக்கு வருது. இப்போ ஆப்ரேஷன் மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த பொசிஷன்லையும் பார்த்தோம். ஸோ டெப்த் ஆஃப் கட் வந்து 3.418 போயிடுச்சு. இப்போ மேலே வந்து பொசிஷன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து அடிக்கடி ஸ்டக் ஆகிடுது சார். ஸோ ஃபீட் பொசிஷன் மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் இருக்குது. இப்போ வந்து மேலே வந்து டெப்த் ஆஃப் கட் எடுக்குது. கட்டு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல டச் ஆகிட்டே வருது. இதில் மூவ் ஆனது தெரியுது. ஸோ இந்த இடத்துல வந்து பெட் பொசிஷன் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது டிஜிட்டலாக மூவ் ஆகிட்டே இருக்குது. அதெல்லாம் தெரியும். இதில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து அடுத்த எடுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பிசுரோட வரும். இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி க்ளீனிங் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ப்ராடக்டாக வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரைட் ஆங்கிள் ஹெலிக்கல் கியர் கிளாசிக் கியர். இது வந்து பாலிப்ரொபைலின் HDPன்னு சொல்லி ப்ராடக்ட்டு. இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து பிராஸு, கன்மெட்டல், கேஸ் அயன், மைல்டு ஸ்டீல், இந்த மாதிரி அலுமினியம், இந்த மாதிரி நான் ஃபெரஸ் மெட்டீரியலை வந்து தாராளமாக நம்ம யூஸ் பண்ணி இதில் கியர் வெட்டிக்கலாம். ஸோ இந்த இதை வந்து நம்மளுக்கு வந்து இது அக்யூரஸியாக இருக்கும், ரிலையபிளாக இருக்கும், சர்ஃபேஸ் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், குயிக்காகவும் பண்ணலாம். இதனால் வந்து ப்ராடக்ட்டுடைய காசு வந்து குறையிறதுக்கு பெரிய வாய்ப்பாகவும் இருக்கும். தேங்க்யூ.